நான் காலேஜுக்கு வேட்டி கட்டிட்டு போனது போய் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வேஸ்ட் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. கிச்சுக்குள்ள விழுந்துடாதரா, மறுபடியும் ட்ரெஸ் எடுக்க முடியாது. சார், என்னென்ன காய்கறி வச்சுருக்கீங்க? எவ்வளோ இது? 10 ரூபாயா? சரிடா, வச்சுக்கோ. ஹலோ, கண்ணு கூசு தூரமாக தாண்டா வச்சுருக்கேன். தூரமாக இருந்தாலுமே அங்கே பார்க்க முடியல. அங்கே பார்க்க முடியும்னால சரி நீ என்ன பார்த்துக்கா, இப்படியே பார்த்துட்டு இருப்பியா? சரி வீடு. ஹாய் ஹலோ, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா தம்பியோட ஸ்கூலில் பொங்கல் செலிப்ரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. ஐயா வந்து அழகாக டான்ஸ் ஆடினார். அதுக்கப்புறம் இந்த ஆடாதரா, அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் காய்கறி விற்கிற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து சூப்பராக இருந்தது. ஸோ அதை பற்றின எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உண்மையாக பார்க்கும்போது, ஏன்னா எல்கேஜி யூகேஜியில் கூட நாங்கள் அந்தளவுக்கு வந்து எதுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணல. இந்த வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் வந்து பண்ணியிருந்தேன். எங்களுக்கே ரொம்ப சூப்பராக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவங்க அம்மாலாம் வந்து பார்த்திங்கன்னா எல்கேஜிலேருந்து +2 வரைக்குமே வந்து காலேஜ் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா டான்ஸ் காம்படிஷன்லையும் வந்து கலந்துக்குவோம். அப்படி நல்லா அருமையாக டான்ஸ் ஆடுவோம். அப்படி எல்லாமே இருக்கும். ஆனால் இவன் வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்கூலில் டான்ஸில் வந்து கலந்துக்கிட்டு இவன் பார்ட்டிசிபேட் பண்ணுது. நான் நேரில் பார்க்க முடியல, வீடியோவில் பார்த்தேன். அழகாகவே ஆடி இருந்தது. சரி, அதை பற்றி அப்படியே இந்த வீடியோவில் வந்து அந்த அழகான மெமரிஸ் வந்து இந்த வீடியோவை போடணும் அப்படிங்கிறக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. டான்ஸுக்கு ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக இருந்ததா? உனக்கு ஜாலியாக இருந்ததா இல்லையா டான்ஸ் காம்படிஷனுக்கு? அது எல்லாம் நல்லாவே இருந்தது, கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது டான்ஸ். அப்புறம் இங்கே வேறு நீ இதுதான் ஃபஸ்ட் டைம் டான்ஸ் ஆடுறதுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததா? ஆமாம், அந்த டான்ஸ் நீ ஆடினப்போ பார்த்த. இதோட இது 2வது டைட் அடி உனக்கு. வாயில் கடிக்க அதை பண்ண இதை பண்ண உங்கள் அப்பமாவனை. நான் சின்ன பையனாக இருக்கும்போது 1வது 2வது போகும்போது எங்களுக்கு டை கொடுப்பாங்க. நீயாவது இந்த அளவுக்கு வச்சுருக்கனால கடிச்சு துப்பிடு. அங்கே என்ன எழுதியிருக்கு தெரியுமா? ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி, அதுக்கு ஊ தோ பள்ளி எக்கட்டாம் பாளையம் அப்படின்னு வந்து இருக்கு. ஆமா, ஊ தோ பள்ளி அப்படி. அப்ப கட்டுனதுதான் டை. அதுக்கப்புறம் காலேஜ் போகும்போது தான் கட்டுறேன். அதுக்கப்புறம் ஒர்க்கு போகும்போது ஒரு பக்கம் மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணிருந்தேன் அப்பா கோயம்புத்தூர்ல. அப்ப கட்டுறதோட சரி, இந்த டை கட்டுறதுக்காகவே நான் வேலையை விட்டு நின்றுட்டேன் அங்கிருந்து. நான் காலேஜுக்கு வேட்டி கட்டிட்டு போனது போய் இப்போ நீங்கள் ஸ்கூலுக்கு வேஸ்ட் கட்டிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. கிச்சுக்குள்ள விழுந்துடாதரா, மறுபடியும் ட்ரெஸ் எடுக்க முடியாது. செம்மையா இருக்குதுடா. நில்றா கட்டுற கட்டி விட்டா நிக்கிறியா? அப்படி இன்னைக்கு காய்கறி வியாபாரியாக போற நீ? ஏண்டா நாங்க காய்கறி போறோம். நீதான் ரெடி ஆகிட்டு வரு, காய்கறி வியாபாரியாட்டு ரெடி ஆகிட்டு வரு. வாங்க அங்கே எல்லாம் ஃப்ரூட்ஸு வெஜிடபிள்ஸ் எல்லாம் நீ சேல் பண்ணணுமாமே. நீ வேட்டி கட்டிட்டு தலையில் கொண்டை கட்டிட்டு. ஆமாண்டா, இந்த தக்காளி எல்லாம் போட்டியா? சந்தையில் எப்படி கத்துவாங்க? இங்க வேறு 2 ஊர் 20, 2 ஊர் 20. இங்க வேறு அதெல்லாம் வீடியோ எடுப்பாங்க, நல்லா இருக்கும். உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. கவனித்தேன். சார், என்னென்ன காய்கறி வச்சுருக்கீங்க? எவ்வளோ இது? 10 ரூபாயா? சரிடா, வச்சுக்கோ. அழகா இருக்கு. இங்க துண்டு இப்படி போட்டுக்கிட்டியா நீ? சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது. மேட்ச் இனிமேல் தான்.
ஏய் உன்னோட வேலை என்ன சவுண்டு அவளை பாரு அவளை கத்து அவளை கத்து நம்ம கடைக்கு ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க கவனித்த பேர் எவ்வளோ கவனித்து கூப்பிடு வர்றீங்க வருவாங்கடா கத்திரா தாண்ட வருவாங்க ஏ சத்தம் போடு மாதுளம்பழம் 10 ரூபா என்னென்ன வச்சிருக்க வச்சுக்க இதெல்லாம் வச்சுக்கோங்க எலுமிச்சம்பழம் எல்லாமே இருக்குது வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸு சூப்பர் அப்புறம் வரேன்டா எப்படி தூக்கி காட்டுறாங்க பாரு அங்க வர படம் இருக்கு குடிச்சு இங்க பாரு ஐயா இங்க இதே போன் இருக்க இங்க பாரு ஐயா பாரு ஐயாட்ட சொல்லிடு மாதுளம்பழம் 10 ரூபா காட்டு இந்தோ உட்காரு மேம் வராங்க பாரு அதை கட்டி விடுங்க